முகமது பின் துக்ளக்கின் ஜூனா கான் 325 to 351 மிக மிக முக்கியமான அரசர். தலைநகர டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாத்துறாரு. அங்கே டிபன் பதுதா மொராக்கோ நாட்டு பையன் டெல்லியை பார்த்துட்டு கைவிடப்பட்ட டெல்லின்னு இந்த பீரியடை குறிப்பிடுறாரு. தேவகிரிக்கு சென்றவர் அங்கே தௌலதாபாத்தின் தேவகிரிக்கு பேரை மாத்துறாரு. அந்த பீரியடில் மங்கோலியர்கள் திரும்ப டெல்லிக்கு வர காரணத்தினால தேவகிரியிலேருந்து டெல்லிக்கு திரும்ப மாத்துறாரு மக்களோட மக்களாக. தோபாப் அப்படின்னு கங்கை ஜமுனா பகுதி விவசாயங்களை வரி விதிப்பு விவசாயிங்க டென்ஷனாக காட்டி சமாதானப்படுத்த திரும்ப தக்காவைங்கிற வேளாண் கடனை வழங்குறாரு. திவானி கோகி அப்படிங்கிற வேளாண் துறையை உருவாக்குனது இவர் தான். அடையாள நாணய முறை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா இவர் தான். அரேபிய நாணய முறை கொண்டு வந்தது இல்துமிஷ். அடையாள நாணய முறை நம்ம முகமது பின் துக்ளக்கு. செப்பு நாணயங்கள் வெளியிடுறாரு. அதில் தோல்வியில் முடியுது. ஃபரானி ஆதரிக்கிறாரு. மதுரை சுல்தானியும் விஜயநகர தோற்றம் வங்காளம் பாமினி இவங்கெல்லாம் இவங்க பீரியடில் தான் சுதந்திரத்தை அறிவிச்சுக்குவாங்க. முரண்பாடுகள் மொத்த ஒருவன் ஃபரானி முகமது பின் துக்ளக்கு சொல்கிறாரு. பதவுனி என்ன சொல்கிறாருன்னா மக்களுக்கு சுல்தானம் விடுதலைன்னு சொல்கிறாரு. 351 இவர் இறந்துடுறாரு.